இப்போ சென்ற செய்தியில் கோயில் சொத்தை மீட்பதற்காக சந்தானம் போன்றவர்கள் போட்ட வழக்கு பார்த்தோம். இப்போ இந்த செய்தியில் என்னென்னா, அவங்களும் இந்து தர்மத்தை காப்பதற்காக தானே வழக்கு போடுறாங்க. இப்போ இந்த செய்தியில் என்னென்னா, ஆன் தி ஸ்பாட் அங்கே இந்து தர்மத்தை காப்பது எப்படி அப்படின்னு ஒரு வகுப்பு எடுத்திருக்காங்க. எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் சுரண்டை வரகுண ராமபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல 24ஆம் தேதி திங்கட்கிழமை சுபயோக சுபதினத்தில் இது நம்ம ஆட்சி தானே, ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆட்சி தானே அல்லேலூயா அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ மத பிரச்சாரம் பண்ணுறதுக்காக கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி நோட்டீஸ்லாம் கொடுக்க, இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாதவன் கொண்டாந்து தெருவா நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மக்களே உங்களுக்கு புரியும் பாஷையில் சொல்லி விரட்டி அடிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த அல்லேலூயா ஒரு ஆட்டம் கொட்டம், நம்ம ஆட்சி தானே, நம்ம ஆளு தானே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களா என்னன்னு தெரில. ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இப்போ தெருவுக்கு தெரு அவங்களுடைய வேகம் இது ஜோசப் விஜயோட ஆட்சிக்கு நல்லதில்லை. பெரும்பாலும் சட்டசபையில் அவங்க திமுகவை பந்தாடுறது, அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம், மக்கள் மத்தியில் ஒன்றும் பெருசாக ஊழல் இல்லை அப்படின்னு ஒரு மனோபாவம், அது உண்மையா பொய்யா இல்லை கட்டமைக்கப்படுதா அப்படிங்கிறதுலாம் காலப்போக்கில் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு பெருசாக எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாமல் இந்த ஒரு 3-4 மாதத்தை தள்ளிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த மதவெறியர்களுடைய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இந்த வரகுண ராஜபுரம், இந்த ஊர் பேர் ராமபுரம், வரகுண ராமபுரம். நீங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய மண்ணின் இதோட அந்த சுரண்டை தென்காசி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாமே உங்களுக்கு ராமாயண காலம் தொட்டு உங்களுக்கு தமிழுடைய இதோட இணைஞ்சு பிணைந்த ஊர்களுக்கு இவங்க திரேஸ்புரம், அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஊரை திருச்செந்தூர் பக்கத்தில் நாசரேத், இப்படி ஊர் பேரெல்லாம் எப்படி இவங்க மாற்றி இது மதம் மாதிரி ஒருத்தம் போகிறதுனால ஒரு ஆள் நம்ம பக்கம் குறையலை, எதிரி ஒரு பக்கம் வலுவாராம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நம்மளுடைய டெமோகிராஃபி எப்படிலாம் மாறுதுங்கிறத பாருங்கள். அதிராம்பட்டினம் எப்படி இருந்த ஊர் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு. நீடூர், மயிலாடுதுறையிலேருந்து எங்கள் ஊருக்கு போகிற வழியில் நீடூருங்கிற ஊர், அதை 274 தேவார ஸ்தலத்தில், அதுவும் ஒரு திருநீடூர்னு காவிரி தென்கரை ஸ்தலத்தில் 38 39 வருது. அந்த ஊர் பக்கத்துலேயே அந்த ஒட்டியே இன்னொரு அம்மன் கோவிலும் இருக்குது. அது கும்பாபிஷேகம் பண்ண முடியாமல் அங்கே இருக்கிற இந்து முன்னணி விஸ்வந்த பரிஷத்காரன் நம்ம போன தடவை இங்கே பேசினோம் கொஞ்ச நாள் முன்னாடி. இது எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் மாற்று மதம் தானே, சகிப்புத்தன்மை இல்லையா, அந்த சகிப்புத்தன்மை ஏண்டா அவன்கிட்ட இல்லை, எனக்கு மட்டும் ஏன் சகிப்புத்தன்மையை நீ சொல்லிக்கிட்டே இருக்க? அப்போ அவங்கள்ட்ட அந்த பண்பாடு இல்லையா? இப்போ நாசரேட்ங்கிற ஊரில் எவ்வளோ சர்ச்சஸ் இருக்குது. ஒரு 1000 கிறிஸ்துவ குடும்பம் இருக்கிற இடத்துல எவ்வளவு குருசு இருக்குது, எவ்வளவு அந்த இது வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். 100க்கும் மேற்பட்டது வச்சுருப்பான். என்ன காரணம்? 10 பேருக்கு ஒரு ஆள் வழிபடுற இடத்துல தான் இருக்கீங்களா? நீங்கள் இந்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா 3000 பேர் 4000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு கோவில் தான் இருக்கும். சில ஊரில் 10,000 பேர் இருந்தால் கூட அது ஒரு கோவில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் 1000 பேருக்கு 100 குருசு வச்சுருக்கீங்கன்னா இப்போ உங்கள் நோக்கம் என்ன? நீங்கள் உங்களுடைய பாப்புலேஷனை தாண்டி உங்களுடைய வழிபாட்டு தலங்களை அதிகமாக்குறதோட நோக்கம், அப்போ வெளி உலகத்துக்கு நீங்கள் என்ன காமிக்க விரும்புகிறீங்க? அதுதான் இங்கே பிரச்சனை. வரகுண ராமபுரத்தில் மரியாதையாக சொல்லி பார்த்தாங்க, அவன் நடிக்க ஆரம்பித்தான், நடித்தா உதப்பேண்டாங்கிற லெவலில் அதுக்கப்புறம் அவங்க டீல் பண்ணுறாங்க. வேன் பிடிச்சி வரான், கன்னியாகுமரியிலேருந்து எதுக்காக வரான்? சில நேரங்களில் இந்த வழிமுறைகள் தான் கை கொடுக்கும். 1994 அக்டோபர் 2 எனக்கு ஏன் நல்லா ஞாபகம் இருக்குன்னா, அதுலேருந்து 8வது நாள் தான் இவர் படுகொலை செய்யப்படுறார் மதுரையில், ராஜகோபாலண்டி. அக்டோபர் 2 குச்சலாம்பாள் கல்யாண மண்டபத்தில் மறைந்த பிரச்சாரக் உத்தமராஜ் அவங்க பிளட் டொனேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு 4 மணிக்கு போகலாங்கும்போது 3 மணிக்கு
மணல் பார்க்க கிட்ட வரும்போது லலிதா ஜுவல்லரி வாசல்ல ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் பேச்சு கொடுத்து இது பண்ணோன்னா ஒரு 25-30 பேர். எல்லாருமே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க. பிரிண்டிங் ஸ்டேஷனரி, ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா, திருச்சி ஏர்போர்ட்டு, ஆல் இண்டியா ரேடியோ, இந்த மாதிரி ஒரு 25-30 பேர் இருந்தாங்க. இவங்களை ஹேண்டில் பண்ண வழி இல்லாமல் கடைசியில் ஒரு ஆளாக சாலை மறியல் பண்ணி உஸ்மான் ரோட்டில் படுத்து போலீஸ் வந்து, அதுக்கப்புறம் இந்து முன்னிலேருந்து நம்ம GKR பாலு போன்றவர்கள்லாம் கடைசி நேரத்தில் வந்து அதுக்கப்புறம் தான் அங்கே மத பிரச்சாரத்தை தடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி உதயம் தேட்டர் வாசலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இல்லாத இடத்துல வந்து இவங்க இது பண்ணுறாங்க. நாம் என்ன பண்ணலாம்? இப்போ போய் நாங்கள் கந்தர் அனுபூதி சொல்கிறோம், நாங்கள் திருவாசகம் முற்றுதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி டென்ஸ் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இடத்துல போய் செஞ்சால் இவங்க ஒத்துப்பாங்களா? உனக்கு ஏன் மத மாத்திரத்துக்கு வெறி பிடிச்சி தென்காசி டு நீ கன்னியாகுமரி போனோம்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போக வேண்டிய இடத்துல இருக்கிற நீ ஏன் இங்கே வர? அவ்வளோ கிறிஸ்துவர்களுக்காக நீ வந்து இயேசு கிறிஸ்து இதாக வரணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து தேங்காய்பட்டினம் இருக்குது, அங்கே போகலாம். அதோடு இல்லாமல் இன்னும் பக்கத்துலேயே பாய்ங்க ஊர் நிறைய ஊர் இருக்குது. ஏன் அவங்களெல்லாம் விட்டுடுற? அவங்களெல்லாம் விட்டுட்டு அங்கே போனால் ஏன் அங்கே போக மாட்டேற? நீ இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற ஏரியா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ இது வந்து ஒரு மிஷினரி ஆட்சி மாதிரி இருக்குது, அதனால் அந்த தைரியத்தில் இது போல பிரச்சாரம் பண்ணுறாங்கங்கிறீங்க. இப்போ அதை ஒட்டி தான் இப்போ உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நெறியாளர் நெல்சன் சேவியர் அவர் வந்து கதர்றார் ஒரு தனியார் சேனலில் வந்துட்டு, இது அப்பட்டமாக மிஷினரி கவர்மெண்ட் மாதிரி தெரியுது, தாங்க வந்து கிறிஸ்டின், நான் பான் கிறிஸ்டின் இப்படி சொல்கிறதுனால இது வந்து RSS இங்கு வலுப்பெறுவதற்கும் பாஜக வலுப்பெறுவதற்கு தான். அப்போ கூட அந்த பயலுக்கு என்ன பயம் பாருங்க, RSS வலுப்பெற்றோம். இந்த நாதாரி பயலுக்கு ஒன்று புரியல. டேய் நெல்சா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கடா, நீ RSS இனிமேதான் வலுப்பெறணுங்கிறது இல்லை. RSS உருவாவதற்கு வித்து விழுந்ததே விழுப்புரம் ஜங்ஷன். அது புரியல அந்த பயலுக்கு. இன்னொன்று, எல்லா சராசரி மனிதர்களும் ஹிந்துத்துவம் நிரம்பிதான் உள்ளான். பைபிளையும் அந்த ஜபமாலையும் வச்சுட்டு போறாங்க. நானும் ஒரு ஆர்சி கிறிஸ்டியன், நான் வந்து சிவனை வழிபடுவேன்னு சொல்றான். அந்த பேட்டி தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க, நெல்சன் தேவியரோடது. அந்த பைய கதறான். அதாவது கரடியே காரி துப்பின மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நெல்சனே கதறான். ஒரு மதவெறியனை அவன் ஏன் மோடியை ஏற்றினான்? ஏன் தமிழக பிஜேபியை விமர்சிக்கிறான்? அவனுக்கு என்ன அரசியல் ரீதியாவா? மத ரீதியாக தாங்க அவன் பார்க்குறான். நெல்சன் சேவியர் ஒரு அப்பட்டமான மதவெறியன்கிறதுனால்தான் அவன் RSS பிஜேபியை எதிர்க்கிறான். அவனே இப்போ கதறான் அப்படின்னா ஐயோ இதாகிட போகுதுன்னா, அப்போ இவங்க எந்த அளவுக்கு கேவலமாக அவனுடைய பார்வையில் இவங்க வந்து மதவெறி கழகமாக இருக்கணும். வெற்றி கழகங்கிறத விட மதவெறி கழகமாக கட்டமைக்க பார்க்குறாங்க. இது ஜோசப் விஜய் இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டாருன்னா தப்பிச்சுப்பார், இல்லைன்னா அவர் வெற்ற குழியில் அவரே விழுவார்.